வரும் 1ஆம் தேதி வரை குமரி, நெல்லை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அடுத்த 3 தினங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 42 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. அடுத்த 2 தினங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை சுற்று வட்டார பகுதியில் கனமழை பெய்தது. மார்த்தாண்டம், களியக்காவிளை, காப்புக்காடு, புதுக்கடை, தேங்காய்பட்டணம், நித்திரவிளை, கொல்லங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை நீடித்தது. திடீரென பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர் கனமழையால் வடக்கு காஷ்மீரின் ஹந்த்வாரா மற்றும் குப்வாரா பகுதியில் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. இடைவிடாது பெய்த கனமழையால் சாலைகள், வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பொதுமக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு நிவாரண முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குப்வாரா மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. காஷ்மீரில் ஏற்பட்ட கடும் பனிச்சரிவால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள 4 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சோனாமார்க் பகுதியில் உள்ள சர்பால் என்ற இடத்தில் பெரும் பனிச்சரிவு ஏற்பட்டுள்ளது. வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த பனிச்சரிவால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பனிச்சரிவு காரணமாக வனப்பகுதியை ஒட்டியுள்ள 4 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சாலையை மூடிய பனிக்கட்டிகளை பொக்லைன் இயந்திரம் வாயிலாக அகற்றப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.